சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் மற்றும் அவரது குடும்பத்தினரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 1000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வருமான வரித்துறை டிசம்பர் 7ஆம் தேதி விடுவித்துள்ளது. எதிர்க்கட்சியினரை, குறிப்பாக இடி, ஐடி, சிபிஐ வளையத்தில் இருக்கும் நபர்களை பாஜக மிரட்டி தங்கள் கட்சிக்கு இழுப்பதாக காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியாக மத்திய பாஜக அரசு மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. எதிர்க்கட்சிகளில் இருக்கும்போது ஊழல்வாதிகளாக இருப்பவர்கள் பாஜகவுக்கு சென்றதும் வாஷிங் மெஷின் மூலமாக புனிதர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதுதான் அவர்கள் வைக்கும் வாதம். இந்த சூழலில் தான் டிசம்பர் 5ஆம் தேதி மகாராஷ்டிராவில் துணை முதல்வராக பொறுப்பேற்ற தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் டிசம்பர் 7ஆம் தேதி வாஷிங் மிஷின் மூலமாக கிளீன் செய்யப்பட்டுள்ளார். தனது மாமா சரத் பவாருடன் ஏற்பட்ட மோதல் போக்கு காரணமாக 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தனது 8 ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு தாவினார் அஜித் பவார். உடனே அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பிரிவு 41 இடங்களை கைப்பற்றியது. இந்த வெற்றி சரத்பவாருக்கு மிகவும் அதிர்ச்சியாகவே அமைந்தது. சரத்பவார் வெறும் 10 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று கடும் தோல்வியை சந்தித்தார். இந்த நிலையில்தான் பதவியேற்ற 2 நாட்களில் அஜித் பவாருக்கு சொந்தமான ரூபாய் 1000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வருமான வரித்துறை விடுவித்துள்ளது. அஜித் பவார் மீது என்ன வழக்கு? கடந்த 2010ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநில கூட்டுறவு வங்கி குழுவில் அப்போது அமைச்சராக இருந்த அஜித் பவார் அங்கம் வகித்தார். அப்போது ஜரந்தேஸ்வர் சகாகாரி என்ற சர்க்கரை ஆலையை மும்பையைச் சேர்ந்த குரு கமாடிட்டி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் குறைந்த விலைக்கு ஏலம் எடுத்தது. இந்த குரு கமாடிட்டி நிறுவனத்திற்கு அஜித் பவார் மற்றும் அவரது மனைவி சுனேத்ராவுக்கு நெருக்கமான ஸ்பார்க்லிங் சோயில் பிரைவேட் லிமிடெட் மூலம் நிதி அளிக்கப்பட்டு வந்துள்ளது. அதாவது இந்த குரு கமாடிட்டி நிறுவனம் அஜித் பவாரின் பினாமி நிறுவனம் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டில் அஜித் பவார் மற்றும் அவருக்கு தொடர்புடைய மும்பை, புனே, பராமதி, கோவா மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய 70க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் 183 கோடி மதிப்பிலான கணக்கில் காட்டப்படாத பணம் மற்றும் பினாமி பரிவர்த்தனைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அஜித் பவாரின் குடும்பத்தினர் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்த 1000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியது. இதில் ஒரு டெல்லி பிளாட், ஒரு கோவா ரெசார்ட், மகாராஷ்டிராவில் 27 பிளாட்கள் உள்ளிட்டவை அடங்கும். இதை எதிர்த்து வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் அஜித் பவார் வழக்கு தொடர்ந்தார். பவார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பாட்டீல் இந்த வழக்கில் சட்டப்பூர்வமான ஆதாரம் இல்லை, பரிவர்த்தனைகள் சட்டப்பூர்வமானவை, முறைகேடுகள் எதுவும் நடைபெறவில்லை என்று வாதிட்டார். இந்த நிலையில் அஜித் பவார் பினாமி சொத்துக்களை கையகப்படுத்த நிதியை மாற்றினார் என்பதற்கும் சொத்துக்கள் சட்டத்திற்கு புறம்பாக வாங்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறி பவார் மீதான வழக்கை ரத்து செய்துள்ளது வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். பாஜக வாஷிங் மிஷின் ஊழல் வழக்குகளை எதிர்கொண்ட எதிர்க்கட்சியை சேர்ந்த 25 அரசியல்வாதிகள் பாஜகவில் இணைந்ததால் அவர்கள் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாகவும் அந்த வழக்குகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றும் சமீபத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளேடு கட்டுரை வெளியிட்டது. இந்த நிலையில் அஜித் பவாரின் 1000 கோடி சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது அறிக்கையில் பாஜகவின் வாஷிங் மிஷின் மீண்டும் ஆன் செய்யப்பட்டு விட்டது, மோடியுடன் சென்று நீங்கள் கரையை நீக்கிக் கொள்ளலாம். இப்போது மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைத்த நிலையில் அஜித் பவாரை சுத்தம் செய்து பாலிஷ் செய்துள்ளது பாஜகவின் வாஷிங் மிஷின். அஜித் பவார் மீதான சொத்து குவிப்பு வழக்குகள் அனைத்தும் முடித்து வைக்கப்பட்டுள்ளன. அஜித் பவார் மீது ஐடி உள்ளிட்ட ஏஜென்சிகள் நடவடிக்கை எடுத்த நேரத்தில் அவர் பாஜகவின் எதிர்க்கட்சியாக இருந்தார். அப்போது அஜித் பவாரின் கட்சியான என்சிபி கட்சியை நேச்சுரலி கரப்ட் பார்ட்டி, அதாவது இயற்கையாகவே ஊழல் கட்சி என்று மோடி கூறினார். ஒரு நாள் அஜித் பவார் சிறையில் தள்ளப்படுவார் என்று அப்போது பட்னவிஸ் எச்சரித்தார். இதெல்லாம் எதிர்க்கட்சியாக இருந்தபோதுதான். ஆனால் அவர் இப்போது பாஜகவின் கூட்டணி கட்சி ஆகிவிட்டதால் உத்தமராகிவிட்டார். பல வருடங்கள் பழமையான வழக்காக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சுத்தமாய் வெளியே வரும் அளவுக்கு வாஷிங் மிஷின் ஆகிவிட்டது பாஜக என்று விமர்சித்துள்ளார் ஜெய்ராம் ரமேஷ். அவர்களில் வாஷிங் மிஷினால் சலவை செய்யப்பட்ட சில முக்கிய அரசியல்வாதிகளை பார்க்கலாம். நாரதா ஸ்டிங் ஆபரேஷன் வழக்கில் மேற்கு வங்க எதிர்க்கட்சி தலைவரான முன்னாள் எம்பி சுவேந்து அதிகாரி மீது வழக்கு தொடர மக்களவை சபாநாயகரின் அனுமதிக்காக 2019ஆம் ஆண்டு முதல் சிபிஐ காத்திருந்தது.
இதையடுத்து 2020ஆம் ஆண்டு அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு சென்றார். அவர் மீதான வழக்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லாமல் பெயரளவில் மட்டுமே உள்ளது. ஹிமந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸில் இருந்து தாவி பாஜகவில் இணைந்த அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா, மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் அசோக் சவான் ஆகியோர் மீதான வழக்குகளும் இதே நிலையில்தான் உள்ளன. 2014ஆம் ஆண்டு சாரதா சிட் ஃபண்ட் ஊழல் வழக்கில் அசாம் முதல்வர் பிஸ்வா சிபிஐ விசாரணை மற்றும் சோதனைகளை எதிர்கொண்டார். ஆனால் 2015ஆம் ஆண்டு காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த பிறகு பிஸ்வா மீதான வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அசோக் சவான் ஆதர்ஷ் வீட்டு வசதி வழக்கில் அசோக் சவான் மீதான சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இந்த நிலையில் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாஜகவில் இணைந்தார். இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இந்த சூழலில் பதவியேற்ற 2 நாட்களில் அஜித் பவாருக்கு சொந்தமான ரூபாய் 1000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை ஐடி விடுவித்துள்ளது தேசிய அரசியலில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது. பாஜகவின் வாஷிங் மிஷின் பார்முலாவை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.